வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பிரம்மா டெம்பிள். இது ஒரு சின்ன மலை கோயில்னு கூட சொல்லலாம். இது வந்து ஹோசூரில் இருக்குது. அதாவது பெரிய மலை கோயிலுக்கு கொஞ்சம் பக்கத்தில். இங்கே வந்து கோபுரங்கள் இந்த மாதிரிலாம் இருக்காது. மேலே ஒரு சின்ன டெம்பிள் மட்டும்தான் இருக்கும். ஒரு மீடியமான மலை தான். ஆமாம், ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து குடியாரல் கோட்டை தான் சொல்லணும். ஃபுல்லாக வந்து மலை சுற்றி எங்கே பார்த்தாலும் பாட்டில்ஸு, அது போக லவ்வர்ஸ் பார்க் மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் அது மட்டும் இல்லாமல் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அழகான கோயில், அழகான மலை. அதை இந்த மக்கள் கெடுத்துட்ருக்காங்க. அதை வந்து சம்மந்தப்பட்டவங்க அதை கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாதையோட இது அந்த மடம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வண்டி போகும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து வண்டி விட்டுட்டு இதான் வந்து அதோட கோயில் ஆரம்பம். இங்கே நீங்கள் இது வந்து தியான பீடம். இங்கே நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து நடந்து போகணும். இப்போ தான் சில இடத்துல அந்த சில ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சின்ன மலை தான், ரொம்ப ஈஸியாக நடந்துடலாம். இப்போ நான் போகிறது வந்து பார்த்திங்கன்னா மும்மூர்த்திகள் தீர்த்தம்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அந்த குகைக்குள்ளே அழகாக இருக்கும். பட் இப்போ வந்து சம்மர் டேஸ்னால அதில் தண்ணி எதுவும் கிடையாது. அது மழை பெஞ்சு அந்த டயத்தில் இருந்தால் கொஞ்சம் சொன்ன மாதிரி லேசாக வரும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப இல்லை. என்னைய பார்க்க ஒரு நாய் உள்ளேருந்து பயந்து ஓடுது. ஆமாம், இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து எப்படின்னா பல மலைகள் வந்து சாஞ்சு இருந்தனால அந்த மாதிரி இருக்கும். உள்ளே கூடி போனீங்கன்னா அப்படியே திரும்ப மலையோட ஃபுல் எக்ஸ்போஷர், அழகான ஒரு வியூவு. அதாவது ஓசூர் பின்னாடி உள்ள சைடு எல்லாமே அழகாக தெரியும். இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் கீழே இது என்ன இருக்குன்ட்டு. இதான் அந்த சொன்ன பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மூர்த்தின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு இறங்கி போகிறது ரொம்ப சேஃபஸ்ட்டாக இருக்காது. பட் நான் இறங்கி போய் பார்த்தேன். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் இது இல்லை. இதுதான் இப்போ மேலே கோயிலுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் அந்த உங்களை வரவேற்கிற முதல் பிள்ளையாரோட சேர்ந்த சந்நிதி. அதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே வணங்கிட்டு நம்ம இதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே உள்ள அந்த தீபமலைக்கு போகிறோம். அது பக்கத்துலேயே இருக்குது. இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாக்கிங் மூலமாக வர முடியும். ஸ்டெப்ஸெல்லாம் இருக்குது. இதுதான் வந்து அந்த தீபஜோதி எடுக்கிற பீடம். இப்போ உங்களுக்கு அப்படியே இந்த மலைக்கு பின்னாடி அழகாக தெரியும். இதை நான் எடுத்து காமிக்கிறேன். அதுதான் வந்து இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, ஓசூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. ஸோ அப்படியே அதுக்கு பின்னாடி தான் அந்த மலை இருக்குது. சரியா? ஸோ இது வந்து ராயக்கோட்டை ரோடு, ஓல்டு ராயக்கோட்டை ரோடுன்னு சொல்லுவாங்க. அப்படியே இது ஃபுல் வியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ஓசூர். இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா? இதுதான் வந்து உங்களோட மலைக்கோயில். ஸோ மலைக்கோயிலில் கோபுரம் எல்லாமே இருக்கும். பட் இங்கே அதெல்லாம் இருக்காது. இது சின்ன கோயில் தான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிறையா வீடுகள் கிடையாது. கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த அன்அத்தாரைஸ்டு என்ட்ரிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஒன்று தான். இதுதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நடந்து போகணுன்னா அதுக்கான வழி. அதுக்கு முன்னாடிலேருந்தே இருக்குது. ஸோ பைக்கில் வந்து நிறுத்திட்டு நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் வரை நடந்து போய் சில பேர் உங்கள் வேண்டுதல் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி நிறைவேற்றிட்டு வரலாம். தண்ணி வசதி எல்லாமே இருக்கும். இது கீழே வந்து உள்ள பீடம். அந்த பீடத்துக்கு வந்தீங்கன்னா இது அந்த பீடத்துக்குள்ளே நீங்கள் தியானம் பண்ண முடியும். இதுதான் மேலே வந்து அந்த பார்க்குறது. நன்றி.